நான் தான் மேஸ்திரி மேகநாதன் பேசுகிறேன். மேஸ்திரியா? சரிண்ணே. எத்தனை 6 பொம்பளையா? அனுப்பிச்சிடுவோண்ணே. அட்ரஸ் சொல்லுங்க. ஒன்னே சமாளிக்க முடியல. புதுக்கோட்டையிலையா? சார் 6 பொம்பளையா வேணுமா? ரைட். சார் எனக்கு 2 ஆட்டுக்குட்டி வேணும். வணக்கம். சரிண்ணே. என்ன முக்கியமான வேலை? வச்சுருங்க. என்ன நொம்பளை எந்த நேரமும் நைன்னு போன் எடுத்தா. சார். ஹலோ சார். ஏப்பா அங்கே 6 பொம்பளையால் ரெடியாக இருக்கா? சார். ஆமாம், படக்குன்னு அனுப்பிச்சுடு சார். இங்கே ஆள் காத்துருக்காங்க சார். ஆமாம், பூசாமல் இருக்கான். நீங்கள் என்ன பொம்பளை புரோக்கரா சார்? ஹலோ இருமா, வாங்க முடியுமா? தொழில் பண்ண இடத்துல இடைஞ்சல் சார். அண்ணே வணக்கம் சார். அங்கே ஆம்பளை ஆள் 3 வேணுமா? ஏன் அங்கே ஆள் இல்லையா? ஆள் என்ன நீங்கள் போகிறீங்களா சார்? ஹலோ இங்கே டென்ஷனாக இப்போ வேலை பார்த்துருக்குன்னா இடைஞ்சல். சரி அனுப்பிச்சுறேண்ணே சார். ஆமாம் வேலை பார்த்து நிற்குதா? 3 பொம்பளை ஆள் தான் இருக்குது. எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி. தண்ணி வரலையா? ஆம்பளைகளுக்கு தண்ணி வரலையா? 3 பொம்பளை அனுப்பிச்சிருக்கேன், தண்ணி வரலன்ற. அது இது அமுக்க சொல்லு. அது பச்சை பட்டனை. ஆமாம் சார். அது இருமா, மோட்டர் வேலை செய்ய பெரிய விஷயம் இருக்கு சார். நான் வேணா போய் சார் என்ன வேணா வேலைக்கு சேர்த்துக்குங்க சார். வேலைக்கு நான் வரேன் சார். நான் யாரும் தெரியாம பேசிருக்கேன் சார். நீங்க தான் தண்ணி வரலன்னு ரொம்ப சிரமப்படுறீங்க. நான் வேணா வரேன் சார். தண்ணி வரலன்னு சிரமப்படுறேனா? நீ வந்து என்ன செய்ய போற? தண்ணி எடுத்து விட போறியா? சார் நான் மோட்டர்லாம் நல்லா போடுவேன் சார். முகர கட்டைய 15 பில்டிங்ல வேலைக்கு ஆள் வராம அப்படியே நிக்குது. ஒரு பக்கம் மேல டாப் சீலிங் போடணும்றாங்க, இங்கிட்ட வெளிச்சவர் பூசை வைக்கிறாங்க. கொத்தனார்ல சித்தாள்ல பெரிய அவதிமை. சார் மேஸ்திரியா நீங்க இன்ஜினியரா சார்? சார் நீங்க எல்லா வேலையும் பார்க்கறது பெரிய காமெடியா தான் இருக்கும் சார். உனக்கு நான் வேட்டு வேலை பார்க்கறேன்னு சொன்னா உனக்கு பிடிக்காத சார்? இல்லங்க சார், ஏற்கனவே ஒரு பொம்பளையால வந்துச்சு, அந்த அம்மாட்ட சமாதானப்படுத்தி அனுப்புனீங்க. நீ யார் முதல்ல? சார் நான் வேலைக்கு வரேன் சார். நான் நாடாக்கார புள்ள சார். நாடகத்துக்கெல்லாம் போக முடியாம போயிருக்கேன் சார். நாடாக்கார புள்ளைன்னா நீ கண்டிப்பா அந்த வேலைக்கு வர மாட்டேன் சார். நான் வர்றேன் சார். நீங்க நோகாம குண்டியாட்டி சம்பாதிக்கிற ஆளுங்க சார். நீங்க வந்து அங்க செங்கல் சிமெண்டெல்லாம் அள்ளி தூக்கி சாய்ச்சி கொடுத்தா மறுவேலை சார். நான் சிமெண்டெல்லாம் நல்லா தூக்குவேன் சார். செங்கல்லாம் அள்ளி வீசினா புட்டுக்கிட்டு போகும் சார். ஆமா, நீங்களும் உங்க வளத்துக்கு செங்கல் அள்ளி 3வது மாடிக்கு வீசிடுவீங்க புருட்டுன்னு. சார் நான் வீசலைன்னா என்னன்னு கேளுங்க சார். என்ன வேலைக்கு சேருங்க சார் ப்ளீஸ் சார். நாடகம்லாம் இல்லாம வீட்டுல சும்மா தான் சார் கெஞ்சற சார். வேலை வாப்பியா? நான் வேலை வாப்பேன் சார். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் பாக்குறேன் சார். போடுவியா? எதா சார்? களவு போடுவியா? நான் போடுவேன் சார். உங்களே போட சொன்னா போடுறேன் சார். சம்பளம் மட்டும் கொடுங்க சார். என்னைய போடுறியா? என்ன உன் பேச்சுவார்த்தை சரியில்லையா சார்? நான் நாடகரப்புல சார். அப்படி பேசி பழைய போச்சு சார். ஐயா நீ வந்து நான் கட்டடத்துல வேலை செய்யறேன் அப்புறம் கெடுத்து விடுவேன் சார். நான் கெடுக்க மாட்டேன் சார். நீங்க அப்படி மட்டும் தவறா நினைக்காதீங்க சார். அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா நாங்க நீ கெடுக்கலனால அவங்க கெடுப்பாங்க சார். நான் அப்படி பிள்ளையா சார்? ஐயோ அங்க இருக்கிற கொத்தனார் உரம் 16-17 வயசுல இருக்கான். நீ வேற இப்படி இருக்க ஆளு சிகுசிகுன்னு சார். அவங்க அழுக்கு சேலையோட வந்தாலே அழுங்காம படிக்கட்டுக்கு அடியில் வச்சு சொல்லி பார்க்குறவங்க உன்னை விடுவாங்களா சார்? நான் சொல்றேன் உனக்கு இந்த வேலை சார். நான் சாப்பாடுக்கே ரொம்ப சிரமப்படுறேன் சார். என்ன சார் அப்படி தெரியலையே சார்? நான் எப்பவும் ஜூஸா தான் சார் குடிக்கிறேன். சோத்துக்கே வழி இல்லாம இருக்கேன். ஜூஸ் குடிக்கிற ஆளுக்கெல்லாம் கட்டட வேலை ஆகுமா சார்? இப்போ கோச்சுக்காதீங்க. ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும் சார். ஐயோ உங்களுக்கு 500 ரூபாவா அவுப்பாங்க? கொத்தனாருக்கே அவ்வளவுதான் சம்பளம். நீ சட்டி தூக்கி கொடுப்பியா? தூக்கி கொடுக்குறேன் சார். சத்தியமா? சத்தியமா தூக்கி கொடுக்குறேன் சார். வாங்க. என்ன இப்பவே நீங்க என்ன கூப்பிடுறீங்க? என்னை அனுசரிச்சுன்னா தான் உனக்கு வேலை. மேஸ்திரியை கரெக்ட் பண்ணிக்க. வா கொடுக்குற 500 ரூபாய்க்கு உங்களை வேற அனுசரிக்கணுமா? அப்போ போ, நீ கிளம்பு. சார் என்ன பண்றது? இல்லாத வச்சுக்கிட்டு அனுசரிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? நீ எதுவுமே பண்ண வேணாம். நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? நான் பாக்குறதுக்கு தான் உனக்கு கூட்டு போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ சார் வந்து வேலையெல்லாம் ரொம்ப செங்கல் தூக்க வேண்டாம், சார் கலவை போட வேண்டாம், சட்டி இதுக்கு கொடுக்க வேண்டாம், மணல் சலிக்க வேண்டாம். வேற எதை சார் போட சொல்றீங்க? நீ என் கூடயே தெரிஞ்சிடணும். நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். நீ அப்பப்போ பிடிச்சி விடணும். எதை சார் பிடிக்கணும்? வேலை பார்க்குறதுக்கு கையால் பிடிச்சி விடணும். ஏதோ பிடிக்கணும் தானே சொல்ல வந்த அப்புறம் சார் 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 500 ரூபா தரது அப்புறம் அதை பிடிக்கிறது 500 ரூபா. நான் பார்க்குறேன் சார். என்ன சார் நீங்கள்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம்? ஏய் நான் தான் சம்பளம் கொடுக்குறேன். எனக்கே சம்பளம் இல்லை சார். உங்களுக்கு மேலே ஒரு ஓனர் இருப்பாரு. உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? கான்ட்ராக்டர் நான் தான் வாங்கி பிரித்து கொடுக்கணும். புரியுதா? நீ உன்னை ஓகே பண்ணிட்டேன். உன் பேர் என்ன? என் பேர் ராணிஸ்ரீ. முகரக்கட்டையை பாரு. சோத்துக்கு வழி இல்லையா? ராணி என் பேர்.
இதில் சிரி வேற ராணி சிரி. ஏங்க சோத்துக்கே வழியில தாங்க ராணின்னு பேர் வச்சிருக்காங்க. நாட்டில் பூரா அப்படித்தான் பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட வரப்ப தாண்ட மாட்டேன், அவனுக்கு பேர் தாண்டவராங்க. எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டேன், அவன் பேர் தர்ம பிரபு. ஏங்க 2 கண்ணும் தெரியாது, அவனுக்கு பேர் கண்ணாயிரம்னு வச்சிருப்பேன். சார் சார் நான் புதுக்கோட்டை ராணி சார். ஏ புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை நாடகார பிள்ளைன்னு சொல்லு. ஆமாம் சார். நம்ம ரஜினி மகளா? ரஜினி அப்புறம் மகதான். என் மாமன் மகளா கடைசியில்? என்ன எங்கள் அப்பாவை அண்ணன் கூப்பிட்டே இப்போ மாமன் கூப்பிட்டு. அது அப்போ போன வருஷம். இது மாமன் மகன் உனக்கு இந்த நிலைமையா? நீ கவலைப்படாத, நான் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். பொம்பளையால் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் 4 பொம்பளையால் வேணும். ஆம்பளை ஆள் ரெடி பண்ணணும். புரோக்கர்னு இப்போ தான் கரெக்டாக ரெடி பண்ணுறேன். ஏய் வேலை பார்க்க ஏஜென்ட், புரோக்கர் இல்லை. ஓடும் அடிகள் எனக்காக மலக மலகளை நிமதிகள் விரித்தார் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் அடிகள் எனக்காக எல்லா வாங்க. உன்னை நான் வேலைக்கு சேர்த்தனா இல்லை அவன் வேலைக்கு சேர்த்தானா? அவரை பார்த்தா முதலாளி மாதிரி இருக்கே. தம்பிங்க உங்கள் என்ட்ரியே சரியில்லையே. தம்பி யார் உலகநாதன்? யாரு? ஏய் தம்பியா, மரியாதையா பேசுடா. நீனும் வேலை கேட்டு வந்திருக்கா, நானும் வேலை கேட்டு வந்தேன். மரியாதை ஏய் கொஞ்சம் அரைஞ்சு விடுவேன். அப்போ இருந்தாலும் வேலை கேட்டு வந்தாளா? முகரை பார்த்தா தெரியலையா? சரி என்ன வேலைக்கு சேர்க்கிறேன்னு சொல்லி ஓவர் பில்டு ஒவ்வொரு கெட்ட கெடுக்கு கையெல்லாம் அமுக்கணுமா? முகரை கட்டைய பாரு. புழுகு போனா போய் அங்கிட்டு. யாரும் பேண்ட் ஓட்டா உடனே முதலாளியா? ஐயோ தெரியல சார். இந்த ஆள் தான் முதலாளின்னா இவ்வளவு நேரம் பில்டப் வேற ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். போடா, இனிமே நீ தானே எனக்கு கையெல்லாம் அமுக்குற. போடா போடா போடா. இருங்கடா, நான் எவ்வளவு பெரிய ஆளு. என்ன எவ்வளவு பெரிய ஆளு? எவ்வளவு பெரிய ஆளு? என்ன மயத்துக்கு அப்புறம் இந்த வேலைக்கு வர்ற? போக வேண்டியானே. ஏய் நீ பேண்ட் சட்டை போட்டுக்கும் போதே புதுசா போட்ட ஆள் மாதிரி இருக்கடா. அப்போ ஏய் நான் வேலைக்கு வரலடா. உலக நாள் எங்கயா? அவர் தான் நானும் தேடுறேன். அந்த ஆளு யாரு சார்? என்கிட்ட எனக்கு எப்படியா வேலை வாங்கி கொடுங்க சார் இந்த பில்டிங்ல. சுமாரா சின்ன பையல சுமாரா. உனக்கு வேலை தானே வேணும்? எனக்கு வாங்கி தானே. நீ ஏன் கவலைப்படுற? அந்த ஆள் மேல சாய கூடாது சார். எனக்கு எவ்வளவு சார் சம்பளம் தரீங்க? இந்த ஆளு 500 ரூபா தான். 500 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. 500 ரூபாயா? பிச்சைக்காரன் அவன்கிட்ட போயிட்டு நீ வேலை கேட்டு. உனக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதுமா? 2000 ரூபா போதும் சார். ஏமா வீட்டுல எல்லாம் செலவு நிறைய, ரொம்ப சிரமப்படுறாங்க. வீட்டுக்காரர் அந்த ஆளு போயிட்டேன் சார். ஆமா சும்மாரா. உனக்கு வேலை வைக்கிறேன். உனக்கு சேர்த்து வேலை பேசுறேன். ஆமா ஏய் போடா போய் சார். சரி எனக்கு ஒரு 2000 மட்டும் வாங்கி கொடுங்க. உனக்கு 2000 5000 வாங்கி தானே. ஆவுன்னா பொம்பளைய பிடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டீங்க. அந்த பிள்ளை விழுதுக்கு முன்னாடி அட்வான்ஸா போய் கட்டி பிடிக்க. சரி அண்ணே வாங்கண்ணே. நீங்க யாருன்னு தேடி வந்தீங்க? 150 ரூபா கொடுங்க. சல்லி இல்ல குப்பை கடந்தா பிறக்குவேன். குப்பை பிறக்குவேன். தில்லுடா சின்ன பையன். ஹலோ இறுதி ஒன்று வச்சுக்கிறேன். நீ வேலைக்கு வந்துட்டு அப்புறம் ஜவடால் மாதிரி வேலை வச்சுக்கிட்டு. இப்போ நீங்கள் யாரை தேடி வந்தீங்களே? உலகநாதன் ஒரு ஆளு. உலகநாதன் இல்லை, சூப்பர்வைசர் மேகநாதன். முண்ட அந்த பேரே ஒழுங்கா. அவன் 2 பேரும் நமக்கு தேவையா? எந்த வெண்ணையா இருந்தானே நமக்கு தேவை வேலை. எந்த வெண்ணையாவா? அந்த மேகநாதன் வெண்ணை நான் தான்டா. எடுவட்டவளை என்னடா ஐயா 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 மேகநாதன் ஐயா நீங்களா? ஏய் ஒன்றும் நீ அப்பில் போகிற இல்லைன்னா டவுனில் வர்ற. ஏய் மரியாதைக்கு வேட்டி எல்லாமாடா வைப்பாங்க. ஐயோ உன் என்ட்ரியே சரியில்லையாட்டா. அது கோமணம்டா. இதில் முகரக்கட்டை எம்ஜிஆர் பாட்டு வேற, எம்ஜிஆர் ஸ்டைல் வேற. இந்த வளத்தில் எம்ஜிஆர் எங்கடா இருந்தார்? இதில் துண்டை உதறி மேலே ஓட்டா முண்டை அங்கே போய் மாட்டிக்கிருச்சு. உன் முதல்ல டைமிங் சரியில்லையா உனக்கு? மன்னிச்சிருங்கய்யா. பிஞ்சு வகும் பிஞ்சு ஏண்டி இங்கே வாடிங்க. இங்கே வாங்க இங்கே வாண்ணே. வா தம்பி நான் கூப்பிட்டுக்கிறேன். நீ போ. கேப்பில் கிடா வெட்டுற வியாபாரம் வச்சுக்கிறாத. என்னடி சாரு ஏண்டி இப்போ அவன் கிடக்குறான் சின்ன பையன் குப்பை பறக்கிறதுக்கு.
ஆளு தரம் தெரியுதா? அவர் தான் நம்ம முதலாளிங்க. தம்பி நீங்க வாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. ஆமாங்கிற வேலைக்கு வர்றியா? அவரை பத்தி பேச ஓட்டை இவ பெரிய சாவித்திரி, அவன் எம்சிஆரான், முகரக்கட்டையில் இப்போ அது கருவாடு களை வாங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வேலைக்கு வர்றியா? வர்றேன் ஆ? வர்றேன். இன்னும் சவுடாலா சொல்கிறேன் வர்றேன். இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறீ, அப்புறம் நான் வராம உன்னை நான் கெஞ்சிலாம் கேட்கல, வர்றியா? வர்றேன். என்ன வேலை பார்ப்ப? எல்லா வேலையும் பார்ப்பேன். முதல்ல என்ன வேலை பார்ப்பேன்னு சொல்லுங்க. எல்லா வேலையும் பார்ப்பேங்கிறல்ல. உன் வாயை மூடுறி நீ. கட்டட வேலையில் என்ன வேலை தெரியும்? கம்பி கட்ட தெரியும். எல்லா வேலையும் தெரியுங்க. இப்போ உன்னை வேலை பார்க்க போகிறேன் பார்ப்பேன் நான். கட்டட வேலை என்னென்ன பார்ப்பேன்? சென்ட்ரிங் வேலை தெரியும். சரி, கம்பி சிமெண்ட் கட்டு பூச தெரியும். கம்பி கட்டுறதுக்கு எவ்வளோ கேட்பேன்? கம்பி கட்டணுமா? கம்பி அது என்ன சைஸு, எத்தனை எம்எம்? ஆனால் அந்த எம்எம்க்கு தக்கன சம்பளம். செருப்பு கட்ட பிரிஞ்சு உனக்கு வேலைக்கு வந்திருக்க நீ என்னமோ சவுடால முதலாளி எத்தனை எம்எம் கம்பி? நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கல. எந்த கம்பியா இருந்தாலும் கட்டணும். அது சரி கட்டுறேன். எவ்வளோ சம்பளம் அவங்க? டீ காப்பி உங்களோட என்னோடயா? நீங்கள் டீ காப்பி வாங்கி தருவீங்களா இல்லை நான் வடை டீ? உன் வடையை வச்சு அடைக்க போகிற நீப்பா. இன்னும் சம்பளமே பேசுனா அதுக்குள்ள டீ காப்பி உடைக்க விட்டாங்க. முட்டு வாங்க உங்க சாப்பாடு. ஏங்க எவ்வளவு டீ வடை உங்களோட என்னோடயா? ஐயோ முதல்ல சம்பளத்தை சொல்லி தரடா. 1000 ரூபா. கம்ப்யூட்டர் இருக்கா? அப்புறம் என்ன கம்பியை வளைக்கிறதுக்கா? சரி, சித்தால் விளக்கினா டீ வடை உங்களோட என்னோடயா? இரு கொஞ்சம் பொறு. சரி, கொத்துனார்ண்ணா டீ வடை உங்களோட என்னோடயா? இப்போ தாண்டா தெரியுது முண்டை நீ வடை போடுற நாய். இதாங்க நீ டீ கடையில் வடை போட்டு கரெக்டாக தெரிஞ்சிருக்க. பேசிக்கணும். அதுதான் இப்போ அதையே சொல்லி காட்டிட்டு இருக்கேன். ஓ, நீ சமயக்கட்டில் உள்ள வைக்கிற நாயா? சரி, கம்பி கட்டுறதுக்குன்னா கம்பி கட்டுறதுன்னா 1500. கொத்தனார்ண்ணா கொத்தனாரும் 1800. எது எடுத்தாலும் 1000க்கு மேலே தானோ? ஆமாம். விலைவாசியெல்லாம் கூடி போச்சுல்ல, அப்போ குறைக்க மாட்டீங்க. முடியாது. நீங்கள் போங்க, இப்படி சவுடால் பேசுகிற வேணா எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை. நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். நான் இல்லாமல் எப்படி இந்த கட்டணம் வேலை நடக்கும்? போடா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஆள் சிக்காம வருவேன். டேய், எனக்குன்னு ஆள் வருவான்டா. ஹலோ சார் நீங்க கோவப்படுறீங்க. நீ ஒன்றும் பேசாத. நீங்கள் 2 பேரும் பேசாதீங்க. உங்களுக்கு வேலை இல்லை. யூ கெட் அவுட். நீ ஏமா கவலைப்படுற? ஏங்க சார் எங்களுக்கு வேலை இல்லை. சாரு போது அப்போது சின்ன பையன் வெண்டி சாரு நம்மள எல்லாமே யாரும் வேலைக்கு சேர்த்து வராது. தம்பி, நம்ம அங்கிட்டு போய் வேலை இப்போ சம்மந்தமாக பேசுவோம். இங்கே ஷூட்டிங் எடுக்கிறாங்க இவ்வளோ இருக்கு. जी नमस्ते नमस्ते तमिल आप में नमस्ते जी नमस्ते मैं वड़नाटली इருந்து வருது बिहार में जाते பீகார்லேருந்து வர்றியா? ஆமா 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 बिहार में வடநாட்டுக்காரங்க. அந்த ஆளுக்கிட்ட போய் வேலை கேட்டுக்கிட்டு வேலை நான் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும். அந்த ஆள் சும்மா டம்மி பீஸ். ஓகேயா? டேய் ஓ செட்ஜி நீங்களா செட்ஜியா? டேய், ஆமா நமக்கு ஒரு வேலை நான் போட்டு எனக்கு தரேன். வேலை தரணும். உனக்கே வேலை இல்லை. வேலை நான் நான் தாங்க ஓனர். வாங்க, வடநாட்டிலேருந்து வர்ற நமஸ்தே பிழைக்க வந்திருக்கேன். ஆமா ஆமா பரவாயில்ல. சரி, உனக்கு வேலை தெரியுமா? எல்லா வேலையும் செய்தோம். எல்லா வேலையும் நல்லா செய்வீங்களா? இப்போ உன்னை செய்ய போறேன்டி. எல்லா வேலையும் செய்ய பெருசு இல்லை. நான் சொல்கிற வேலையெல்லாம் பார்ப்பீங்களா? செய்தோம். இப்போ நான் ஓனரா நீ ஓனரா? மூடி நில்லு. கட்டட வேலை என்ன பார்ப்பேன்? இங்க வாடிட்டு என்ன வேலை பார்ப்பேன்? எல்லா வேலையும் செய்தோம். கம்பி கட்டுதோ, கல் வேலை பார்க்குதோ, சிமெண்ட் அடிக்குதோ, ஆமா சந்திர சிமெண்ட் வச்சு ஐயோ! அப்புறம் எல்லா வேலையும் பண்ணுதோம். சந்தில சிமெண்ட் வச்சு அப்புறானா? அதுக்கு நான் இருக்கிறேன்ல. நீ என்ன சந்தில சிமெண்ட் வேலைக்கிற? நான் எதுக்கு இருக்கேன்? இல்ல வேலைக்கு வந்து நீ மூடுறா. அவன் என்னமோ அந்த ஒரு சந்தை வச்சு தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். அதுல சிமெண்ட் வச்சு அடைக்கிற முடியா? நீ வேலைக்கு வேணா ஒரு மயிருக்கு போடா போல. மோச்சனுக்கு சந்தில சிமெண்ட் வச்சு அடைக்கலாம். நான் சொல்ற சந்தில தான் அடைக்கணும். தேவையில்லாம நான் யூஸ் பண்ற சந்தை அடைச்சு விட்டேன், கொலை விழுந்துவான். சரி, அப்ப நீங்க சந்தை காட்டுறது நான் அடைக்கிறேன். நான் சந்தை காட்டி அடைச்சிடறேன், ஏன் சந்தை அடைக்கலான்னு பார்க்குறேன். சரி, இப்போ உனக்கு விதைக்க போது வாருப்பா. ஐயோ, இவ்வளோ பாதுகாக்கிறதுக்குள்ள நான் படுற வாடு சுடுகலியை நாய் உருட்டின மாதிரி. இந்த வரை நீ என்ன வேலை?
என்ன வேலை பார்க்குறியா அதுக்கு தக்க சம்பளம். நீ சம்பளம் என்ன எதிர்பார்க்குற? சம்பளம் பெருசு இல்லை. ஆ, ஆமா 150 रुपए 150 rupees எவ்வளவு? 150 rupees per day. கொஞ்சம் பொருளா வரேன். கொஞ்சம் கேப்பு கிடைச்சா வேலை பார்க்குறேன்ல. நான் இங்கே பேசியிருக்கேன், அவளை தள்ளிட்டு போய் ஏய் உனக்கு நான் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன வேலை தெரியும்னு கேட்டேன். நீ மூடிக்கிட்டாங்க நில்லு. ஏய் நீ அந்த பக்கம் போ. இங்க வாடா. எவ்வளோ சம்பளம் கேட்குற? நீ எவ்வளவு கேட்டாலும் எனக்கு 500. எவ்வளோ சம்பளம்? 150 rupees 150 ரூபாயா? per day 24 hours. ஒரு நாளுக்கு 150 ரூபாயா? 24 hours. ஏய், இல்லைங்க முகரை பாரு, எப்போ வேலை கேட்டாலும் டீ வடை அவங்களோட நம்மளோட கேட்டுட்டு தான் அவன் சம்பளம் சொல்லணும். ஏன் டீ வடை வேணாம்? இவன் ஊரை கெடுத்து ஏன் விடுவாங்க. டீ வடை வேணாம்? வேணாம்ல? டீ வடை நகை. வெரி குட். ஆமா ஒன்லி சங்கத்திலேயே டீ வடை கொடுக்கலாமா வேணாமான்னு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு அது பொதுக்குழுல முடிவு பண்ணுவோம். இருக்கு. இப்போ உனக்கு டீ வடை வேண்டாம். டீ வடை வேண்டாம். ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம். எனக்கு ஒரு உதவி பண்ணுது. என்ன செய்யணும்? நீங்க ரேஷன் அரிசி வாங்கி கொடுக்குதோ, உருளைக்கிழங்கு வாங்கி கொடுக்குதோ, போதுமா? அது பாரும். தக்காளி இவன் தான்டா சிங்கம். ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தா சோறு சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். அங்கே நானே சமைச்சு சாப்பிட்டு அங்கே தங்கிக்குதோ. டேய். அங்கே வேலை செய். டேய் வளர்ந்த நாயே. டேய் 2 நாயும் ஓடி போங்க. ஏன் உங்களுக்கு இங்க வேலை இல்லை. போடா. டேய் 150 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளத்துக்கு வர முடியாது. ஹலோ, ரேஷன் அரிசி போது நான் சமைச்சுக்கிறேங்கிறியா? உன்னை மாதிரி அவன் டீ வடை கேட்கல. என்ன? ஒரு வாரம் வேலை பார்ப்பாங்க, ஒரு வாரத்துக்கு சம்பளத்தை வாங்கிட்டு அடுத்தடுத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க. நை 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 நை. அப்புறம் திருவிழாவுக்கு போனாங்கன்னா கேளுங்க. போனேரே நாய் நாயின்னு திட்டுறாப்ல. ஏப்பா, இங்க வா. நீங்க வெளியூர் ஆள் நம்பி நான் ஏமாற முடியாது. நல்லதோ கெட்டதோ தெரியாத சாமியை காட்டிலும் தெரிஞ்ச பேய் நல்லது. நான் அவங்கள வச்சே பொழைச்சிக்கிறேன். உன் ஒரு ஆளுக்கு வச்சுக்கிட்டு நான் சம்பளம் கொடுத்து வாங்க முடியாது. நீ கிளம்பு. எடுத்த காலம் நீங்க ஏய் அதான் சொல்லிட்டாரு. அவன் என்னமோ சொல்ல வரடா, சொல்ல வரா. ஆத்மீ வருது. ஆமா பல்லவன் எக்ஸ்பிரஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், தாதர் எக்ஸ்பிரஸ்ல ஆள் வருது. எத்தனை பேர்? 500 members. 500 பேர் பல்லவன்ல வந்துட்டு இருக்காங்களா? மேரா பாபி, மேரா பாப்பு, மேரா மப்பி. டேய் இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் இப்படி ஹிந்தி நான் கேட்டதில்லடா. மேரே மாபி மாபோ பாப்பி கீமு கீப்பி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா மாபோ மாபி? ஏங்க, டேய், இவன் ஹிந்தியில் அவன் கிராஸ்ராவே. எல்லாம் எல்லாம் வருது. இவன் ஆத்தா தமிழ்நாடா இருக்கு, இவன் அப்பே ஹிந்திக்காரனா இருப்பான் போல. நான் கேட்கிறேன், இவன் கிராஸ்ல பிறந்திருக்கான். இவர் வந்தோடனே உங்களை என்ன கேள்வி கேட்டாரு? அவருக்கு வேலை கொடுத்துக்கிட்டீங்க. என்ன கேட்டா? சப்பு நக்கி அப்படிங்கிறாப்ல. அப்படிதாங்க பாடிக்கிட்டு வந்தா. சப்பு நக்கி. டேய் அது ஹிந்தி பாட்டுறா. மேலே சப்பு நக்கி மேலே நக்கி கீழே நக்கி தெல்லியா. டேய் உங்களை தெரிஞ்ச டேய் நீ அப்புறம் சப்பி நக்கலாம். இந்த உனக்கு நக்கின்னு உடனே ஒடியாந்துருவியே. செங்கலை வச்சு தேய்ச்சி போடுவேன் அதில். இந்த பார் நீ கூட்டிட்டு வர 500 பேருக்கு நான் வேலை படுத்துறேன். இனிமேல் நீங்க எவனும் இங்க இருக்க 500 பேருக்கு வேலை தருவா. சம்பளத்துல நம்ம கன்செஷன் பண்ணுவோம். 100 rupees. போடா மக்கள் 100 ரூபாய்ட்டாண்டா. 150 ரூபாயா? 100 ரூபா. 100 rupees. டேய் டீ வடை ஓடி போ, தெரிச்சு போ. டீ வடை நம்மளோட. டீ வடை டீ கடையில் தானே வேலை கிடைக்கும். போடா போடா மரியாதையா. என்ன எனக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேளு. அவ்வளவுதானே. அவ்வளோதான். எனக்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேளு. சாப்பாடு மதிய சாப்பாடு உண்டா இல்லையா? சரி உங்களை ஊருக்குள்ள நீங்க 2 பேர் இருந்தா அந்த ஊரை கெடுத்து விடுவீங்க. மரியாதை போயிடுங்க. போறோம். வேலை எங்களை எல்லாம் நீங்க பாத்துருவீங்களா? பாக்குறேன்டா. இப்ப யூனியன்ல இருந்து எங்க யூனியன்ல இருந்து ஒரு 500 1000 பேர் கொண்டாந்து இறக்குவேன். உன்னையவே வேலைக்கு சேர்த்தல யூனியன்ல மயிரை புடுங்கணும். போடா முதல்ல உன்னை சேர்த்துனா இந்த வேலை எப்படி நடக்கும்னு பாப்போம். பாரு. யாருக்கிட்ட? யூனியன் வேணாம். 500 members. இந்த வர்ற 500 பேர் வரேன்டா. அவன் தனியா எக்ஸ்பிரஸ். ஏனே? வித்தவுட் டிக்கெட். ரயில் டேய் ஓனரை குண்டு போட்டு கொல்ல போறாங்க. உறுதி. அடியே டிக்கெட்டே இல்லாம வர்றாங்களா அப்படி? அப்புறம் எதுக்கு சம்பளம் கேட்க போறா? அவன் கக்கூசில் உட்கார்றான், பாத்ரூம்ல உட்கார்றான். பிரியா வர்றானா இல்லையா? எங்களுக்கு வேலை இல்ல. வேலை ஓடா சிங்க குட்டி வா, உனக்கு நான் வேலை தர்றேன். சரி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வந்ததுலேருந்து அந்த லடிக்கு என்கிட்ட பேசிகிட்டே இருக்கு. லடிக்குன்னா உன்னை கடிக்குன்னு எப்பா பரவாயில்லையா? அது சொன்னா கடிக்கிறேன். நீ செய்வே, எனக்கு தெரியும் அந்த வேலை. ஏண்டி கடிப்ப நீ பிச்சு எனக்கு சந்தேகம் எங்கே வருது சேட்டு? என்ன சந்தேகம்? அந்த லடிக்கு இதெல்லாம் தச்சு மாட்டிச்சான் இல்ல உடம்புல மாட்டிக்கிட்டே தச்சுச்சான். கப்பு கப்புன்னு நல்லா இருக்கு. பகுத் அச்சா ஹை. சூப்பர். நீ வேலை பார்க்க வந்தியா இல்லை அவளை பார்க்க வந்தியா?
உனக்கு லாய்க்கப்படாது இல்ல வேலை தான் வேலை 500 பேருக்கு வேலையில ஓடிப்போம். இல்ல இல்ல எல்லாருக்கும் வேலை கொடுப்போம். அது அது 1.5 கோடி பேர் இருக்கோம் நாங்க இங்க. வாங்கடா 50 பேர் வாங்க, வந்து இறங்குங்கடா, இறங்குங்க. என்ன வந்து இறங்குனா அங்க ஆள் இருந்தா தானே வந்து எல்லாம் இங்க வந்துட்டாங்க. பூராமே வந்துட்டாங்களா? வந்து இறங்கிட்டோம். ஆமா, காரைக்குடியில 1.5 கோடி பேர் வந்து இறங்கி இருக்கிறோம். 1.5 லட்சம் பேர் வந்து காரைக்குடியில மட்டும் இறங்கி இருக்கோம். ஆமா, காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில் மண்டபப்படியில நாங்க கேட்டிருக்கோம். மண்டபப்படியா கேக்குறீங்களா? எங்க வடநாட்டுக்காரர்களுக்கு ஒரு மண்டபப்படி மண்டபப்படியே கேட்டீங்களாடா? வேலைக்கு அது ஒண்ணுதான் செய்யாம இருந்தியா, அதையும் செஞ்சுட்டா. ரைட்ரா. இனி நீங்க அவசியம் வந்து நீங்க அவங்கள காலை பிடிச்சி தாண்டா வாழணும், வேற வழி இல்லை. சரி, நீ எவ்வளவு நேரம் வேலை பார்ப்ப ஒரு நாளைக்கு? எது 24 hours கேட்டியா? 24 மணி நேரம். அப்படி பார்க்கக்கூடாது. நீ என்ன காலையில் 7 மணிக்கு வரணும். நம்ம இந்த ட்ரெஸ் மாத்துறதுல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிடும். அதுக்கப்புறம் களை ஓடுறதுக்கு 9 மணி ஆயிரும். சரி, கரண்டி எடுத்தோம்னா ஒரு 1 மணி நேரம் பார்ப்பேன். அடுத்த டீ டைம். அப்புறம் 12 மணிக்கு கிளம்பிடுவோம். 12 மணிக்கு எங்கே போகுது? கடை திறப்பாத. எது? அப்பதான் அந்த கை ஆட்டம்லாம் நிற்கும். ஆத்மி சராபிட்ட டாஸ்மார்க்குக்கா? அப்புறம் தான் அந்த சிமெண்ட் ஒட்டும். அதனால தாண்டா அவங்க நொட்டுறாங்க, தெரியுதா? 9 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு டாஸ்மார்க்கு போனீங்கன்னா அவன் தான் 24 மணி வேலை பார்க்கறானடா. நீ 4 மணிக்கெல்லாம் கையை கழுவிட்டு போற. அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? ஏடா நல்லா தமிழ் பேசுறேன். முதல்ல ஆத்தாகன் ஓத்தாகன்னா என்னடா இப்போ நல்லா பேசுறேன். இல்லை, நீங்கள் கட்டடம் எங்கே கட்டுறீங்க? தமிழ்நாட்டிலையா இல்லை வடநாட்டில் கட்டுறீங்களா? தமிழ்நாட்டில் தான் கட்டுறாங்க. தமிழ்நாட்டில் தானே கட்டுறீங்க? ஆமாம், தமிழ்நாட்டில் கட்டுறீங்க. தமிழ்காரனுக்கு தானே கட்டுறீங்க. அப்போ இங்கே தமிழ்காரனை வச்சு தானுங்க வேலை பார்க்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ இருந்து சம்பளம் குறைச்சி கிடைக்குதுன்றதுக்காக எவன் வந்தாலும் அவனை கூட்டியாந்து உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களே. தமிழனுக்கு தமிழன் தான் ஏன் எதிரி? தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. தமிழன் எங்கேயாவது ஆதரிக்கிறானா பாத்தியா? வந்து இறங்கிட்டாங்க, மண்டபப்படி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு. புரிஞ்சுட்டீங்களா? நியாயம்தான். நானும் தமிழ்காரன் தான், தமிழ் பேசித்தான் போய் கேட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் தான் நான் இந்திக்காரனா மாதிரி வந்து வேலை கேட்டுட்டு இருக்கேன். பத்தியா? நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளா இருந்தா இனிமேல் வேலை கிடைக்காது. அடுத்த வீட்டுக்கார மாதிரி வந்தா தான் வேலை கிடைக்கும். ஏன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு எல்லாருக்கும் நம்ம வாழ்வு கொடுத்தோம். அவங்க நம்ம வாயில கிடாவுறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கே வழி இல்லாம இருந்துகிட்டு இருக்கோம். ஆதார் அட்டை வாங்கிட்டாங்க, நீ நக்க கூட முடியாது. அதைத்தான் சொல்றேன், மண்டபப்படி கேட்கறான், அப்புறம் நீ வேற கேட்டுக்கிட்டு இருக்க. நியாயமான வார்த்தை தான். அது போகட்டும். இன்னைக்கு நம்ம இந்த மேடையில இருந்து எல்லாரும் பார்க்குற மக்கள் அனைவருமே ஒரு சூழலை எடுத்துக்கிறோம். இனி நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும். தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடானா. ஆமா, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. சரி, நாளைக்கு 2 பேருக்குமே வேலை தர்றேன். அனுப்புறீங்களா? எதுக்கு? கொல்ல போற, மறுபடியும் பானிபூரி திங்க போறோம்ன்றவார். அவர் எவ்வளவு தன்மையா வேலை கொடுக்கிறாரு. என்ன உன்னைய படிச்சு ஒன்னொன்னா கேட்கிறார். என்ன வேலை பார்ப்ப, என்ன வேலைடா, என்ன வேலைக்கு என்ன சம்பளம்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஒன்று சொல்றேன், தமிழ்காரங்க எல்லாருமே வேலை செய்யும் தொழில தெய்வம்னு மதிக்கிறவனு மயிர் மாதிரி பாட்டு பாடுனேன். அப்ப மதிக்கிறமா இல்லையாடா? சவுடால் பேசுறேன் ஓனர்கிட்ட. 12 மணிக்கு டாஜ்மாக் கடை திறக்குமா, போய் டாஜ்மாக்கில் குடிச்சிட்டு கிடங்க. வடநாட்டுக்காரன் பூரா வந்து இறங்கிடுவாங்க. இதுல ஓயாம டீ வடை உன்னோடவா என்னோடவான்னு கேட்கிறேன். ஆனால் மசிரப்படுங்க உனக்கு டீ வடை. இதுக்கு இவன் வேற மத்தியான சாப்பாடு நம்மளும் வேணும்னு கேட்கறான். தொழில் முண்டங்க. கடமையை ஒழுங்கா செய்யணும், புரிஞ்சுக்கிட்டியா? முதல்ல கலவையை ஒழுங்கா கலக்கு. நீ கரண்டியை ஒழுங்கா புடி. சட்டி எங்க தூக்கு. சட்டியை தூக்குறேன் சட்டியை. நம்ம நாள முடிஞ்ச 4 நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்லணும். சரிங்க, அதுக்காகத்தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கவலைப்பட மாட்டேங்க. நான் உன்னையவே ஏத்துக்கிறேன். நான் கல்ல தூக்கி போடுறேன், அந்த அந்த பக்கத்து போடுறேன். என் தலையில போட்டுறாம உன்னைய ஏத்துக்கிட்டு இனிமேல் நம்ம சேர்ந்து தொழில் பண்ணுவோம். ஓகே ஓகே. சம்பாதிக்கிறத நமக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பான். சரியா? நமக்குன்னு எதையும் வச்சுக்கிறப்படாது. எல்லாத்துக்கும் கொடுத்து பழகணும். கொடுப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா பேயா பிடிச்சிருக்கு. இவ்வளவு நேரம் சின்ன பையன், அந்த பையன், அவன் குப்பை அல்றவன் பேசினேன். ஏங்க தெரியாம பேசிட்டேங்க. இனிமேல் பேச மாட்டேல? இனிமே தெரிஞ்சு பேசுவேங்க.